வாக்காளர் சேர்க்கிற பணியை பொறுத்தவரையில் பிஎல்ஓக்களை மிரட்டி உட்கார்ந்த இடத்துலையே உட்கார வச்சு வாக்காளர்கள் வந்து மனுவை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்று ஆளுங்கட்சியினர் மிரட்டுகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் சாராட்சியர்கிட்ட சொல்லிட்டு வந்த சப் கலெக்டர்கிட்ட குடியிருப்பிலே இல்லாதவர்கள், ஊரை விட்டு போனவங்க, செத்து போனவங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாதவங்க வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டும். அப்போ தான் திமுக கள்ள ஓட்டு போடாமல் தடுக்க முடியும். எதனால் திமுக இப்போ இந்த எஸ்ஐஆரை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவங்க ஜெயிக்கிறதே கள்ள ஓட்டு போட்டு தான். உங்களுக்கு தெரியும், திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிப்பதில் திமுக கைவந்த கலை. அதை தடுப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 10 முறை நடைபெற்றிருக்கிறது. இப்போ 11வது முறையாக நடக்குது. எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேண்டும். இல்லாத ஓட்டர்களை ஓட்டளிக்க வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரே இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பிஎல்ஓக்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு சாராட்சியர் பாதுகாப்பு தர வேண்டும், அவங்கள யாரும் கூப்பிட்டு மிரட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நிச்சயமாக நாளை முதல் நாங்கள் கண்காணிப்போம். மிக முக்கியமாக இன்றைக்கி ஒரு அரசியல் பிரமுகர், ஒரு முன்னாள் மந்திரி, அடிக்கடி மந்திரி பதவி இழக்கக்கூடியவர், அதிமுக 2026 தேர்தலுக்கு பிறகு இருக்கவே இருக்காது என்று சொல்லியிருக்கிறாராம். நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு முளைத்த கேளான் அதிமுகவில் சம்பாதித்து கொள்ளையடித்து கொண்டு போன பணத்தை வைத்து அதிமுகவை மிரட்டி பார்க்கிறார். அவங்க அப்போ கருணாநிதி, கொம்பாதி கொம்பன் கருணாநிதியாலேயே இந்த அதிமுகவை ஆட்டவும் முடியவில்லை, அசைக்கவும் முடியவில்லை. இங்கிருந்து அங்கே போயிட்டு அப்புறம் அங்கிருந்து இங்கே வந்துட்டு பஞ்சம் பிரதேசிகளைப் போல ஊர் விட்டு ஊர் போய் அந்த போன இடத்துக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை தேவையில்லாத விமர்சனம் செய்தால் நாங்கள் விமர்சனம் செய்ய தொடங்கினால் தாங்க மாட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற புனித தலைவரால் தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா என்கிற மாபெரும் மக்கள் சக்தி மிக்க இயக்கத்தினுடைய தலைவி அவர்களால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு எளிய தொண்டர், ஒரு விவசாயி, யாருக்கும் வாரிசு இல்லை, அதிமுகவில் உழைப்பால் உயர்ந்த உண்மை தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மக்களுக்கு மீண்டும் நல்வாழ்வு கிடைக்கும். இதை தடுக்க நினைப்பவர்கள், தடம் புரண்டு போனவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போவார்கள். நிச்சயமாக அவர்கள் எங்கே போவார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும்.